இவ்வளவு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த பிரச்சனை தொடர்பாக உங்கள் கட்சிகளுடைய முனைப்பு என்ன? ரெண்டு கட்சிகளுமே சேர்ந்து ஈஸியாக அதை முடிச்சிடலாம். ஏன்னா இரண்டு இனங்களுக்கு மத்தியில் பிரச்சனை வருகிற மாதிரி ஒரு முருகல் வருதுன்னு சொன்னால் அந்த முருகல்களை தீர்ப்பதற்கு தான் நீங்கள் ஒன்று சேர்ந்ததாகவே சொன்னீங்க. ஆனால் இதுவரைக்கும் அஃபீஷியலாக இந்த கூட்டிணைந்த கட்சிகளுடைய ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நம்ம பார்க்க முடியலை, அல்லது தனித்தனியாக கூட நம்ம பார்க்க முடியலை. ஒவ்வொரு எம்பிக்கள் கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த கருத்துக்களை சொல்வதையெல்லாம் நம்ம கேட்குறோம். இதுக்கு என்ன தீர்வு எடுத்திய? திருகோணமலை சண்முகா வித்தியாலயத்தில் இதே மாதிரி ஃபஹ்மிதா டீச்சர் என்கிற ஒரு இஸ்லாமிய பெண்ணுக்கு நடந்த சம்பவம். நாடு முழுவதும் ஒரு பாரிய இனவாத அலை தொடர்ந்து உண்டாக்கப்பட்டது. கோட்டாபே ராஜபக்ஷ இனவாதத்தை கொண்டே ஆட்சி பீடம் ஏறினார். ஆனால் பின்னாட்களில் அதே இனவாதம் ஆட்சியை கொண்டு செல்வதற்கு அவருக்கு கை கொடுக்கல. கடைசியில் ஒரு அறகல ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்தப்பட்டு அவருடைய ஆட்சியே இல்லாமல் போனது நமக்கெல்லாம் தெரியும். இலங்கை வரலாற்றில் ஆட்சியில் இருந்த ஒரு ஜனாதிபதி மக்கள் எழுச்சியால் வீழ்த்தப்பட்டு விரட்டி அடிக்கப்பட்டது இதுதான் முதல் தடவையாகவும் நடந்தது. இது எதுக்காக நான் சொல்ல வர்றேன்னா, இனவாதம் என்பது காலாகாலம் அழியாமல் ஏதோ ஒரு வகையில் மீண்டும் மீண்டும் முளைத்து வருவதை நம்ம பார்த்து வர்றோம். ஆனால் இந்த இனவாதத்தில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு அதனால் எந்த ஒரு லாபமும் ஏற்பட போவதில்லை. இரு சமூகங்களுக்கு மத்தியிலே பாரிய இனமுறுகள் தான் ஏற்பட போகிறது என்பதை அவர்கள் புரிந்தும் புரியாமலும் நடந்து கொள்வதுதான் ஆச்சரியமான பேருண்மையாக இருக்கிறது. அண்மைய நாட்களில் நமக்கெல்லாம் தெரியும், ஒரு நாய் விவகாரத்தில் வந்த ஒரு பிரச்சனை அது பூதாகரமாக மாற்றப்பட்டு கடைசியில் அனூஜன் என்கிற ஒருவர் தற்போது சவுதி அரேபியாவில் சிறைவாசம் அனுபவிக்கிறார். இனவாதம் கடைசியில் சிறைவாசமாக மாற்றப்பட்டு விடுகிறது. இப்படி பல சம்பவங்கள் நம்முடைய நாட்டுக்குள் நடந்தேறி இருக்கிறது. அதிலும் குறிப்பாக இலங்கை இஸ்லாமிய சமூகத்தினுடைய ஆடை விவகாரத்தை வைத்துக்கொண்டு இனவாதத்தை தூவுவது, மதவாதத்தை உண்டாக்க நினைப்பது என்பது எந்த வகை நியாயம் என்பதுதான் எங்களுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வியாகவும் இருக்கிறது. எங்களுடைய ஆடையால் யாருக்கு என்ன பிரச்சனை என்கிற கேள்வி எழுவது நியாயமா இல்லையா? இஸ்லாமிய பெண்கள் தங்களுடைய கலாச்சார ஆடையாக, இஸ்லாமிய வழிமுறை ஆடையாக தங்களுடைய தலையை மறைத்து, தங்களுடைய உடலை மறைத்து தங்களுடைய காரியங்களில் ஈடுபடுவதால் ஒரு துறை சார்ந்த மற்றவர்களுக்கு என்ன பிரச்சனை ஏற்பட்டுவிடப் போகிறது என்கிற கேள்விகள் எப்பொழுதும் நமக்கு முன்னால் வந்து கொண்டே இருக்கிறது. ஆனாலும் இதே பிரச்சனை திரும்ப திரும்ப பல கட்டங்களில் உண்டாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த வகையில தான் கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலைக்கு பணிக்கு புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய 9 இஸ்லாமிய சுகாதார ஊழியர்கள் தங்களுடைய உடலை மறைத்து ஹிஜாப் அணிந்து கொண்டு வேலைக்கு பணிக்கு வருவதற்கு அனுமதி இல்லை என்கிற ஒரு பிரச்சனை தற்போது பூதாகரமாக எழுந்து வருகிறது. ஒரு 2-3 நாட்களுக்கு முன்பதாகவே இது தொடர்பான செய்திகள் நமக்கு எட்டியது. இது தொடர்பில் சட்ட நடவடிக்கைகள் உரிய முறைகளில் மேற்கொள்ளுங்கள் என்கிற செய்திகளை சம்பந்தப்பட்ட தரப்புகளுக்கு நாமளும் சொல்லி இருந்தோம். அந்த அடிப்படையில் நேற்றைய தினம் 9 முஸ்லிம் சுகாதார ஊழியர்களும் மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் போய் எங்களுக்கு இலங்கை அரசாங்கத்தினால், அரச கட்டமைப்பினால், இலங்கையினுடைய அரசியல் சாசனத்தினால் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய உரிமை மறுக்கப்படுகிறது. இது எங்களுடைய உரிமை என்பதற்கான அரசியல் சாசன உரிமை, சுற்று நிரூபங்கள், இப்படி பல விவகாரங்கள் பலமுறை வெளியிடப்பட்டும் எங்களுக்கு இது தடுக்கப்படுகிறது. எனவே எங்களுடைய உரிமையை எங்களுக்கு பெற்றுத்தாருங்கள் என்கிற கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து இன்றைக்கு காலையில் வெளியான செய்திகளை பொறுத்தவரையில் அந்த குறித்த 9 ஊழியர்களும் இன்றைக்கு மருத்துவமனைக்கு பணிக்கு போயிருக்கிறாங்க. தங்களுடைய வருகை பதிவேட்டில் அவங்க கையெழுத்திடுவதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர்கள் தங்களுடைய பொறுப்பை செய்வதற்கு அனுமதி கொடுக்கப்படவில்லை. காரணம், உங்கள் விவகாரத்தில் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தணும்னு காலையிலேயும் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கிறது. அந்த பேச்சுவார்த்தையின் போது தற்போது விடுமுறையில் இருக்கக்கூடிய மருத்துவமனையின் பணிப்பாளரும் கூட இணைந்து கொண்டிருக்கிறார் தொலைபேசி வழியாக. இப்படி நடத்தப்பட்ட அந்த பேச்சுவார்த்தையில் இறுதி தீர்வாக குறித்த 9 சகோதரிகளுக்கும் என்ன தீர்வு கொடுக்க பட்டிருக்குதுன்னு சொன்னா, நாங்க எங்களுடைய ஹிஜாப் அணிந்து மருத்துவமனைக்கு வருவதற்கு அனுமதி தாருங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கடிதம் தாங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க.
ஆனால் குறித்த சகோதரிகள் நாங்கள் கடிதம் தர முடியாது அப்படின்னு மறுத்திருக்கிறாங்க. அதுக்கான காரணம் என்னன்னு கேட்டால், எங்களுக்கு ஆல்ரெடி இருக்கிற உரிமை இது, எங்களுக்கு ஆல்ரெடி அரசியல் சாசனம் தந்திருக்கிற உரிமை, சலுகை அல்ல இது, உரிமையாகவே ஒன்று இருக்கும்போது அந்த உரிமையை தாங்கன்னு சொல்லி உங்ககிட்ட வந்து கடிதம் தந்து நாங்கள் ஏன் எடுக்கணும்? நாங்கள் தான் ஆல்ரெடி ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்லேயே இதை சொல்லி இருக்கிறோமே. சட்டத்தரணிகளுடைய ஆலோசனை பிரகாரம் கடிதம் தர முடியாது என்று சொல்லியும், ஹியூமன் ரைட்ஸில் நாங்கள் இது தொடர்பாக முறையிட்டு இருக்கிறோம் என்று சொல்லியும், நீங்கள் எங்களுக்கு உரிய அரசியல் சாசனம் தந்திருக்கிற உரிமையை தர வேண்டும் என்று சொல்லியும் குறித்த சகோதரிகள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல நம்ம புரிய வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, அண்மையில் ஒரு 6-7 தமிழ் முஸ்லிம் கட்சிகள் ஒன்றிணைந்து தமிழ் பேசும் மக்களின் உரிமைக்காக குரல் எழுப்ப போகிறோம் என்று சேர்ந்து கொண்டது நமக்கு தெரியும். தமிழ் தேசிய கூட்டமைப்பு அதில் இருந்தது. ஐயா சுமந்திரன் அவங்களை அதில் நம்ம கண்டோம், சாணக்கியன் அவங்களை அதில் கண்டோம். அதே மாதிரி ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் அதில் இணைந்திருந்தது, அதனுடைய தலைவர் ரவுஃப் ஹக்கீம் அதில் இருந்ததை நம்ம பார்த்தோம். அதே நேரத்தில் ரிஷாட் பதியுத்தீன் அவர்களுடைய கட்சி அதில் இருந்தது, அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ். அதே மாதிரி ஐயா மனோ கணேசன், திகாம்பரம், ராதாகிருஷ்ணன் அவர்கள் இணைந்த ஒரு கூட்டணி, அந்த கட்சியும் இதில் இணைந்திருந்தது. அதே போன்று இலங்கை தொழிலாளர் காங்கிரஸாக இருக்கக்கூடிய ஜீவன் தொண்டமான் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய குறித்த கட்சியும் இதில் இணைந்திருந்தது. இப்படி பல தமிழ் முஸ்லிம் கட்சிகள் ஒன்றிணைந்து தமிழ் பேசுகிற மக்களுடைய உரிமைக்காக பேச போகிறோம், தமிழ் பேசும் மக்களுடைய பிரச்சனைகளை முடிவு காண போகிறோம், தீர்வு காண போகிறோம் என்று சேர்ந்திருந்தார்கள். அண்மையில் ஜனாதிபதியை சந்திச்சாங்க, எதிர்க்கட்சி தலைவரை சந்திச்சாங்க, இந்தியாவினுடைய ஒரு முக்கியஸ்தர் வந்திருந்தார், அவரை போய் சந்திச்சாங்க. இந்த மாதிரி பரபரப்பான பல செய்திகளை எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனா இவ்வளவு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த பிரச்சனை தொடர்பாக உங்கள் கட்சிகளுடைய முனைப்பு என்ன? 2 கட்சிகளுமே சேர்ந்து ஈஸியாக அதை முடிச்சிடலாம். ஏன்னா 2 இனங்களுக்கு மத்தியில் பிரச்சனை வருகிற மாதிரி ஒரு முருகல் வருதுன்னு சொன்னால், அந்த முருகல்களை தீர்ப்பதற்கு தான் நீங்கள் ஒன்று சேர்ந்ததாகவே சொன்னீங்க. ஆனால் இதுவரைக்கும் அஃபீஷியலாக இந்த கூட்டிணைந்த கட்சிகளுடைய ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நம்ம பார்க்க முடியலை, அல்லது தனித்தனியாக கூட நம்ம பார்க்க முடியலை. ஒவ்வொரு எம்பிக்கள் கருத்துக்களை சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். அந்த கருத்துக்களை சொல்வதையெல்லாம் நம்ம கேட்குறோம், இதுக்கு என்ன தீர்வு எடுத்திய? ஏன்னா நானே தனிப்பட்ட ரீதியில் இந்த கூட்டணி சார்ந்த சில பேரோடும் பேசினோம். அவங்க கூட இன்னும் ஒழுங்கான ஒரு முறையான முடிவுகளை எடுத்ததாக தெரியவில்லை. சுயாதீனமாக சமூகத்திற்காக ஏதாவது நம்ம பண்ணணும் என்று நினைக்கிற சட்டத்தரணிகள் குழு ஒன்றுதான் இதற்கான உதவிகளை செய்து கொண்டிருக்கிறதுங்கிறத நம்ம பார்க்க முடியும். எனவே இனங்களுக்கு மத்தியிலே முருகல் ஏற்படும் விதமாக, இனங்கள் ஒன்றோடு ஒன்று முருகிக்கொள்ளும் விதமாக இப்படியான செயல்பாடுகள் உண்டாக்கப்படுவது 2 இனங்களுக்குமே நல்லதல்ல. ஒரு பாரிய பிரச்சனையாக இது மாற்றம் பெற்றுவிடும், தோற்றம் பெற்றுவிடும். எனவே அரசியல் ரீதியாக தலையிட்டு இதை சரி செய்ய வேண்டியவர்கள் அந்த காரியத்தை செய்ய வேண்டும், சட்ட ரீதியாக சரி செய்ய வேண்டியவர்கள் அந்த காரியத்தை செய்ய வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலையினுடைய பணிப்பாளர் உள்ளிட்ட நிர்வாக குழாம் இதெல்லாம் எதுக்கு என்பதை நீங்க முதல்ல யோசிக்கணும். ஒரு சமூகத்தினுடைய கலாச்சாரத்தை தடுப்பதில் என்ன தேவை வந்துவிட போகிறது, என்ன இன்பம் வந்துவிட போகிறது என்கிற கேள்விகள் நமக்கு முன்னால் இருக்கிறது. எத்தனையோ மற்ற மருத்துவமனைகள் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஏஎம்ஹெச் இருக்குது கல்முனையில். அங்கே பிரமத சகோதர சகோதரிகள் கடமையாற்றுகிறார்கள். நீங்கள் பொட்டு வச்சுக்கிட்டு வராதிய, சாரி உடுத்துக்கிட்டு வராதிய, அல்லது நீங்கள் ஹபாயா போட்டுக்கிட்டு தான் வரணும், நீங்கள் ஹிஜாப் போட்டுக்கிட்டு தான் வரணும், இந்த மாதிரியான திணிப்புகள், கட்டளைகள் அங்கிருக்கக்கூடிய முஸ்லிம் அதிகாரிகள் கொடுத்ததாக நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. எனவே ஒரு முஸ்லிம் அதிகாரியாக இருந்தால் அவர் ஒரு இந்துக்கோ அல்லது கிறிஸ்தவருக்கோ அல்லது பௌத்தருக்கோ இதை திணிப்பது, அவருடைய கருத்தை கொண்டு போய் நீ இப்படித்தான் நடக்கணும் என்று சொல்றது பிழையானது. அதே மாதிரி மாற்று மத பிரமத சகோதரர்களும் ஒரு இஸ்லாமிய பெண்ணுடைய ஆடையை நீங்கள் அணியக்கூடாது, நாங்கள் சொல்ற மாதிரி தான் நீங்க இருக்கணும் என்று சொல்வதும் இலங்கை அரசியல் சாசன அடிப்படையிலேயே பிழையானது, சட்ட ரீதியாக பிழையானது, யதார்த்த ரீதியாக பிழையானது, மனித நேய அடிப்படையிலும் பிழையானது. எனவே மனிதம் தான் முக்கியமானது. ஒரு மனிதனுடைய கலாச்சாரத்தை, ஒரு மனிதனுடைய மத விழுமியங்களை தடுப்பதால் என்ன நலவு வந்துவிடப் போகிறது என்பதை சிந்தித்துக் கொள்ளுங்கள், யோசித்து முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். இப்படியான நடைமுறைகள் தற்போது சிங்கள பௌத்த பெரும்பான்மை மக்கள் வாழக்கூடிய பகுதிகளில் கூட இனவாதிகள் கைக்கொள்வதில்லை. அதுவெல்லாம் காலம் கடந்து விட்டது, அவங்களுடைய உரிமை அவங்களுக்கு போயிரட்டும் என்கிற விதமாக நடக்கக்கூடிய நிலையில் சகோதர இனமாக இருக்கக்கூடிய, தொப்புள் கொடி உறவுகளாக இருக்கக்கூடிய என்னுடைய அன்பு சகோதரர்களாக இருக்கிற நீங்கள் இப்படியான நடைமுறைகளில் சில இடங்களில் நடப்பது என்பது இரு சமூகத்தினுடைய முருக நிலையை
நிலையை உண்டாக்கும். எனவே இதை தவிர்ப்போம், மனிதநேயம் வளர்ப்போம், அவரவருடைய மதத்தை அவரவர்கள் விரும்புகிற கொள்கைகளை, கோட்பாடுகளை, மத விழுமியங்களோடு, உரிமைகளோடு பின்பற்றி வாழ்வதற்கான வழிவகைகளை செய்வோம் என்பதுதான் இந்த வீடியோவில் நம்ம சொல்ல விளைகிற மிக முக்கியமான செய்தியாக இருக்கிறது. இதை தாண்டியும் அந்த உரிமைகள் கொடுக்கப்படாவிட்டால் சட்ட ரீதியாகத்தான் அந்த முனைப்புகளை எடுக்க வேண்டிய நிலைக்கு அந்த சகோதரிகள் தள்ளப்படுவார்கள். ஆல்ரெடி நமக்கு தெரியும், திருகோணமலை சண்முகா வித்தியாலயத்தில் இதே மாதிரி ஃபஹ்மிதா டீச்சர் என்கிற ஒரு இஸ்லாமிய பெண்ணுக்கு நடந்த சம்பவம். கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் அவங்க வழக்கு பேசினாங்க. இறுதியாக சம்பந்தப்பட்ட ஸ்கூல் நிர்வாகம் ஃபஹ்மிதா டீச்சர் அவங்களிடத்தில் மன்னிப்பு கோரி ஓகே நீங்க உங்க கலாச்சாரப்படி செயல்பட்டு கொள்ளலாம் என்கிற நிலைக்குத்தான் வந்தார்கள். எனவே ஒரு 5-6 வருஷம் இழுத்துவிட்டு ஓகே நீங்க செயல்படுங்கன்னு சொல்றதை விட அது யதார்த்தமாக இப்பவே நம்ம சொல்லிட்டோம்னா இனமுறுகல்கள் வராது, மனங்கள் உடையாது, மதங்களுக்கு மத்தியில் சிக்கல்கள் வராது என்பதை மனதில் கொள்ளுங்கள். நாம் அனைவரும் நாட்டின் சட்டத்திட்டங்களை ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழ்வதற்குரிய வழிவகைகளை ஏற்படுத்திக் கொள்வோமாக என்கிற கோரிக்கைகளோடு முடித்துக் கொள்கிறேன்.